நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு 3 அரசியல் பிரமுகர்கள் வந்திருக்காங்க. அரசியல் அப்படின்னாவே மக்கள் சேவைக்காக வந்தவங்க தான், அவங்களுடைய தேவைக்காக வரல. அப்படியாப்பட்ட இவங்க சண்டை சச்சரவு இல்லாமல் ஆரோக்கியமாக விவாதம் செய்ய வேண்டும் அப்படின்றதான் நம்முடைய நோக்கமாக இருக்கும். அதை தொடர்ந்து இங்க இருக்கிறவங்க கிட்ட நம்ம பல விஷயங்கள் கேட்போம். உங்கள் அரசியல் பயணம், உங்கள் கட்சியினுடைய பயணம் எப்படி இருக்கு சார்? ஐயா ரொம்ப நல்ல தெளிவா தெரிய வருது. இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா முன்ன இருந்ததுக்கும் இப்பவும் பாத்தீங்கன்னா மக்கள் அலை கடல் என நாங்க எங்க போனாலும் எங்க கட்சியை சார்ந்த தலைவர்களோ மற்ற துணைத் தலைவர்களோ மற்ற இவர்களோ சொல்லிருக்காரு. இவர் சொல்லியிருக்கிறது அவங்க கட்சிக்கெல்லாம் எந்த ஆதரவும் இல்லை, எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்றதான் நீங்க சொல்ல வரதுடைய அடிப்படை காரணம் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இவர் சொல்ல வருதான் தண்ட கருமத்துக்கு இவங்க எல்லாம் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, நாங்கள் எங்க சென்றாலும் அலை கடல் என்ன வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்லுங்க அவங்க கட்சியை பத்தி. சார், நான் பெண்களுக்காக தான் பேச வந்திருக்கேன். பெண்கள் பத்தி நிறைய விஷயம் சொல்ல வந்திருக்கேன். அது என்னன்னா, அருமையா இருக்கு நீங்க சொன்ன கருத்துக்கள், உண்மையிலேயே சரியான விஷயம் சொல்லிருக்காங்க. பெண்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? அலைக்கடல வேணா வாங்க, இல்ல தெருவுக்கு வாங்க, என்ன வேணா பண்ணி தொலைங்க. ஆனா ஒரு பெண்மணி எந்த குமுறல் பத்தியா பெண்களுக்காக இந்த இந்த அரசியல் எதுவுமே பண்ணல. எங்களுக்கான இடஒதுக்கீடா இருக்கட்டும் அல்லது தேவைகளா இருக்கட்டும் எதையுமே செஞ்சு முடிக்காம நீங்க என்ன கிழிச்சிங்க ஆட்சியில? உங்களுக்காக ஒரு துப்பு கட்ட ஆட்சி தான் நடக்குதுன்றத மிக அருமையா மிக தெளிவா அவங்களுடைய ஆதங்கத்தை எவ்வளவு அழகா எடுத்து வச்சிருக்காங்க சார். அவங்க அந்த மாதிரி எதுவும் சொல்ல சார். முதல்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேளுங்க சார். ஒரு விஷயத்த சொல்லும் போதே புரிஞ்சுக்கிறது தான் நம்முடைய அறிவு என்பது. என்னன்னா நமக்கு புரியணும் அவங்க என்ன சொல்ல வராங்க. தார்மீக அடிப்படையில் நீங்கெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போகணும் சார். அவங்க சொன்னதுக்கு அது என்னன்னு முழுசு அவங்க வாயில இருந்து கேட்டா தாங்குவீங்களா? அவங்களுடைய ஆதங்கம் வலி உங்களால உணர முடியுதா? அவங்களுடைய பெயின் என்னன்னு புரியுதா சார்? அது புரியாம பேசுவீங்களா? பேச முடியாம குமுறுறாங்க சார். 2 வார்த்தை வரும்போது அவங்களுக்கு அந்த வலி இருக்கு, அந்த வேதனை எங்களுக்கு புரியுது. ஒரு சாதாரண மனுஷனா எனக்கு இருக்கும் போது இன்று ஆளுகின்ற நீங்க எங்களுக்காக கூட்ட ஒரு வெக்கமா இல்ல? உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஆமா சார், அப்படியே தான் சார் கேட்கணும். பாத்தீங்களா? அவருடைய ஆதங்கமும் அதே தான் சொல்றாரு. அப்படிதான் கேட்கணும்னா அவங்க ஒரு வேலை வந்தா கூட பெண்களுக்காக ஏதாவது பண்ணியிருப்போம், நாங்க செஞ்சிருப்போம், செய்யறதுக்காக ஆயுத்தமா இருக்கோம். எங்களெல்லாம் விலக்கி வச்ச மக்கள் உங்ககிட்ட என்ன பொறுப்பு கொடுத்தாங்க? நீங்க பண்ணவே இல்லையா? ஆதங்கம் அவர்கிட்ட வெளிப்படுது. ஏன் உங்களுக்கு தெரியல? ஒரு அந்த கட்சியினருக்கு அது புரியுது. அவங்க பெண்ணுக்காக பேசணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய அந்த கருத்துக்களை கூட ஏன் கேட்க உங்களுக்கு நேரம் இல்லையா? செயல்படுத்த முடியலையா? நீங்க என்னதான் பண்ண போறீங்கன்னா பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. பெண்களுக்கு நாங்க என்ன சார் செய்யல? என்ன செய்யல? எவ்வளவு இலவசங்கள் சார்? இவர் அருமையாக சொல்றாரு. இலவசங்கள் பெண்களுக்கு மனதில் கொடுத்திருக்கோம். ஆண்கு வர்க்கத்தை கூட எதிர்த்து கொண்டு பெண்களுக்கு கொடுக்கும் இந்த சமூகத்தில் நாங்கள் செஞ்சிருக்கிற இந்த ஆற்றல் படைத்த விஷயத்தை இதற்கு முன்னால் இருந்த யாருமே செய்யல. ஆதங்கம் இல்லையா? கொடுத்தா கூட எங்களுக்கு பத்தல, போதலன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்லையா? வாங்கி துண்ணுட்டு துண்ண விட்டுக்க துரோகம் பண்ற மாதிரி இவங்க செஞ்சிருக்காங்க. செஞ்சதை இந்த சபையில எடுத்து வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படிங்க மறுப்பீங்க? இத அது மறுக்கிறதுக்கு சொல்ல வரல சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, பாருங்க, புரியுதா? அவங்க மறுக்கிறதுக்கு இல்ல, ஏற்றுக்கொள்கிறோம், அது முழுமையாக செயல்படுத்தலன்ற ஆதங்கம் தான் சொல்றாங்க. ஏத்துக்கிறோம்ன்றாங்களே, அந்த பெரிய மனசு யாருக்கு வரும்? நீங்க சொல்லி காமிச்சிங்க சார், நீங்க சொல்லி காமிச்சிங்க. பெண்களுக்காக இவ்வளவு செஞ்சு சொல்லி காமிச்சிங்க. அவங்க என்ன சொல்றாங்க? ஏத்துக்கிறோம். ஏத்துக்கிறதுக்கு ஒரு மனோபக்கம். வேற கட்சிக்காரங்க இது ஆமா கரெக்ட் அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு பெரிய அவங்க மனசு இருக்கு இல்லையா? அந்த மனசு அவங்களுக்கு இல்ல. ஏன் சொல்லி காட்டுறீங்க மேடைக்கு மேடை ஏறி? ஏன் சார் சொல்லணும்? நீங்க உணர்ந்து பாருங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சொல்லுங்கன்னு சொல்லும் போது அதை சொல்ல வேண்டிய அதை சொல்லணும் சார். எல்லாத்தையும் சொல்லக்கூடாது சார். என் குழந்தையை நான் படிக்க வைக்கிறது என்னுடைய கடமை. அதை சொல்லி காட்டணுமா? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பண்ணனா சொல்லி காட்டலாம். ஏன்னா ஏன்பா நீ கூட உனக்கு கொடுத்தனேன். இது நம்ம நாடுங்கய்யா, இது நம்ம நாடு, நம்ம மாநிலம், நம்ம மக்களுக்கு செய்யறதை இப்படி மேடை போட்டு சொல்றது வெக்கமா இல்லையா? உங்களுக்கு வருத்தமே இல்லையா? உங்களுக்கு தோணலையா? என்னடா இதெல்லாம் சொல்லி காட்டுறேன். நீங்க என்ன செஞ்சீங்க மக்களுக்கு? அது சொல்லுங்க. மக்களுக்காக நீ என்ன செஞ்சீங்க? பெண்களை விட்டுருங்க, மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? மக்களுக்கு என்ன சார் செய்யல? பாத்தீங்களா? எதுவுமே செய்யல. நீங்களே ஒத்துக்கிறீங்களா? எதையுமே செய்யலன்னு சொல்லிட்டு இவ்வளவு துணிச்சலா சொல்றது கூட ஒரு தைரியம் வேணும். இவங்க கட்சி மேலிட அதுதான் செய்யல. இவங்க கட்சி மேலிட இவரை தூக்கினாலும் பரவாயில்ல, இந்த பதவி முக்கியம் இல்ல, நான் ஒத்துப்பேன்னு சொன்னேன். இந்த உத்தமரை நம்ம போட்டோம் இல்லன்னு சொல்றாரு. பாத்தீங்களா? அதான் இல்லன்னு ஒத்துக்கினாரு. கட்சி விட்டு விலகிறதுக்கு கூட இந்த மேடையில் தயாரா இருக்காரு. உங்களை நல்லவங்க தான் சார் அரசியல் இது பண்ணோம். உண்மையிலே உங்களை என்ன பேச விடாம
ஆமா இவங்க பேச விடாம மேடையில இவங்க கட்சி மேடையில கூட பேச விடாம பண்ணுவாங்க. அந்த வழி இருக்கும்ல மேடையில நான் பேசணும்னு நினைக்கிறேன். என்ன வந்து சார் நீங்க வந்து என்ன லாக் பண்றீங்க சார். பேச விடாம சார் எதிர்கட்சி கிட்ட இருந்து நீங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க. நீங்க சொல்லுங்க சார். இப்ப வந்து அரசியல் எப்படி போயிட்டு இருக்கு சார்? அரசியல் எங்கங்க போயிங்குது? அது மான்னு போயிங்குது. பாத்தீங்களா அவங்களுடைய ஆதங்கம் வலி தெரியுதுங்களா? அது பாட்டுன்னு போகுது. ஒரு திசை என்பது காட்டாற்று வெள்ளம் போல் அது பாட்டுன்னு போக கூடாதுங்க. நம்ம திசையை காமிச்சு அதை நோக்கி பயணிக்கணும். ஒரு திசையை நோக்கிய பயணம் இல்லை என்றால் வெற்றி அடையாது அப்படின்றத அவர் அழகா எவ்வளவு தெளிவா சொன்னார். இவங்க காற்றாற்று வெள்ளமாக அடித்து கொண்டு போகும்போது நன்மையும் பயக்கும் தீமையும் பயக்கும். அவர் சொல்ற கருத்து அதுதானே சார். இப்போ அவர் என்ன சொல்றாரு, நீங்க வரையறுக்கப்பட்ட இடத்துல போயிருந்தால் வெற்றியை அடைய முடியும், இலக்கை அடைய முடியும். உங்க இலக்கு இல்ல, மக்களுடைய நற்பயனை கொடுத்திருக்கும், நன்மை கொடுத்திருக்கும்ன்றத ரொம்ப அழகா தெளிவா சொன்னார். நீங்க சொல்லுங்க. எதிர்கட்சிகள் இப்ப அருமையா சொல்லிட்டேன். எதிர்கட்சிகள் ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. எதிர்கட்சியை பத்தி இவருடைய கருத்துக்கள் கேட்கும் போது நமக்கு எதிர்கட்சி ஒரு பலம் வாய்ந்து இல்லை என்று வருத்தம். அதுதான் பேசுவதற்கு அவங்க பேசுறதுக்கே நாங்க வாய்ப்பு கொடுக்கறது இல்லைன்றாங்க. இது எல்லாத்தையுமே ஒத்துக்கிறாரு இவங்க கட்சி சார்பா. எதிர்கட்சி நாங்க பேசவே இல்லைங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்றாங்க. நாங்க நிறைவா செஞ்சிருக்கோம் சார் மக்களுக்கு. இப்படிதான் நீங்க எல்லாமே பேர் அன்புல ஆதரவுல நாங்கெல்லாம் நனைஞ்சிருக்கோம் சார். நனைஞ்சிருக்காங்க. அப்ப நீ எப்படிமா இதை வந்து குறை சொல்வ? அவங்க பெண்களுக்கு மட்டும் இல்லாம மக்களுக்கும் செஞ்சிருக்காங்கன்னு எடுத்து சொல்றாங்க. எதிர்கட்சி பேசுவதற்கு கூட எதுவுமே இடமளிக்காத அளவுக்கு நாங்க செஞ்சிருக்கோன்றாங்க. நீங்க எப்படி குறை சொல்றீங்க? இவங்க எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குனாங்க, எவ்வளவு செலவு பண்ணாங்க சொல்லுங்க. அருமையான கேள்வி உங்க கேட்டது, உண்மையா அருமையான கேள்வி சார். என்னன்னா ஒரு பட்ஜெட் போடுறீங்க, அந்த பட்ஜெட் யாருக்காக? மக்களுக்காக போடுறீங்க. நீங்க அம்மிக்கின்னு போறீங்கன்றாங்க அவங்க. நான் சொல்லல, அவங்க சொல்றாங்க மொத்தத்தையும் எடுத்துன்னு போயிட்டாங்க, ஓரளவுக்கு கணக்கு காமிச்சிட்டு போயிட்டாங்கன்றதுதான் அவங்க ஆணித்தனமா சொல்றாங்க. அப்படி ஒரு 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 மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டதற்கும் அந்த பணத்தை எடுத்துன்னு போறதுக்கும் உங்களுக்கு வெக்கமா இல்லையா, வருத்தமே இல்லையா? அதை பத்தி உங்களுடைய கருத்து உங்க கட்சி சார்பாக நீங்க சொல்ல வந்து சொல்லுங்க. இன்றைய காலகட்டத்துல எடுத்துன்னு போக முடியும். இன்றைய காலகட்டத்தில் பணம் எடுத்துக்காம எவன் போக முடியும்? ஏமா அரசியல் பண்ண முடியும்? எல்லாருமே வந்து வர்றதுக்கு காரணம் பணம் சம்பாதிக்கலாம். இதேதான் இவர் சொல்ற பாரு, இதேதான் இவங்க வேலை. இவங்க வேலை இதேதான். எப்பயுமே திருடின்னு போவாங்க, எடுத்துன்னு போவாங்க. இவங்க வந்தா இந்த அந்த கால மக்களை சுரண்டுவதுதான் பணி. இவர் அழகா சொல்ல பாரு, இவங்க எப்பயுமே இப்படிதான்றாரு. பாத்தீங்களா? அந்த வழிக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க சொல்லுங்க. இப்ப அவர் சொல்லியிருக்காரு. ஐயா நீங்க என்ன பேச விடுங்க, நான் பேசுனதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. அப்படி இல்லைன்னா அவங்க பேசட்டும், அதுக்கு நான் பதில் சொல்றேன். நீங்களே குறுக்க பேசினா நான் என்ன பேசுறது, நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்றதுக்குள்ள நீங்க உள்ள வந்துருங்க. இப்ப அப்படியே நீங்க சொல்ற மாதிரியே போவோம் பாருங்க. இப்போ யாருமே பேசலையே ஐயா, யாருமே பேசலையே ஐயா. ஆதங்கம் இருந்தா பேசியிருக்கணும், சொல்லிருக்கணும். அவங்க ஒரு லைன் சொல்லும் போதே வலி எடுக்குது அவங்களுக்கு. அந்த வலியினுடைய வெளிப்பாடா நான் சொல்றதுனால தான் ரசிக்கிறாங்க, அதுதான் அவங்க பாக்குறாங்க. நம்ம சொல்ல வேண்டியதுலாம் அவர் சொல்றாரு, நீங்க பதில் சொல்லுங்க. எங்க சட்டசபையில நீங்க பேசும்போது இன்னும் எதிர்க்க சும்மா உட்காந்து இருக்குமா? கேள்வி கேட்கும் போது கேள்வி எல்லாம் கேட்க கூட சொன்னா நியாயமா? அது பேரவைத் தலைவர் உடனே ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு பேச இது இல்லையா, அந்த திறன் இல்லையா உங்களுக்கு? சொல்லுங்க. சரி, வெளிநாட்டோடு நம்ம அந்நிய நாட்டோடு ஒப்பிடும் போது நம்ம எந்த அளவுக்கு மேல அந்நிய நாட்டோடு அந்நிய மாநிலம் வேணாங்க ஒப்பிடும் போது மாநிலமா நாடா எதை பத்தி சொல்ல போறீங்க சார்? மாநிலத்தை பத்தி பேச போறாரு. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அவர் போக்குவரத்து பேசுற கம்முனு இருங்க. நீங்க முன்னிலையில இருக்குன்றாரு, கம்முனு இருங்க. கேட்போம். ஒன்னே ஒண்ணுதாங்க. அப்போ இவர் சொன்னது பாருங்க, மாநில அளவுல இவங்க முன்னோக்கி இருந்து வெறும் பேருந்துதான். நிறுத்திட்டீங்க ஐயா, நீங்க நிறுத்திட்டீங்க. அதுக்கப்புறம் எதுவுமே பேசலையா? அந்த ஒண்ணுதான் சொல்லுங்க. கல்வியில சொல்லலாம், மருத்துவத்துல சொல்லலாம், சுகாதாரத்துல சொல்லலாம் அப்படின்னா கேள்விக்குறி. அவருக்கே ஒரு ஆட்சி சொல்லலாம் சொல்லலாமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுதான். பாத்தீங்களா? இருங்க சார், இவங்க எதுவுமே பண்ணல. இவங்க எதுவுமே பண்ணாதே பொய்யா சொல்லிருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்க? இவங்க என்ன பண்ணாங்க? அததான் இருக்கிறது. நீங்க வந்து உட்காரவே உங்களுக்கு எல்லாம் அறிவு கிடையாது. நாங்களாவது இங்க உட்காந்து பேச, அதாவது திராணி இருக்குன்றாங்க. உங்களுக்கு அதுவே இல்லை. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க முன்னாடி இருந்திருக்கலாம், அல்லது அடுத்தது நீங்க ஆட்சிக்கு வரலாம். நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நல்ல கை விட்டு ஆட்டி இருந்தீங்க, சொல்லுங்க. இப்போ இப்படிதான் நம்ம மக்களை இவங்க பேசாமே அழிச்சிருக்காங்க. 5 ஆண்டு காலம் எதுவுமே பேசாம எதுவுமே செய்யாம அழிச்சிட்டு இருந்தாங்க. அதனாலதான் இவங்க ஒதுக்கப்பட்டாங்க. புரியுதுங்களா? இவங்க பேசாதால் தான் ஒதுக்கப்பட்டாங்க. அவரை போய் கேக்குறீங்க என்ன பண்ணீங்க, என்ன அவர்தான் பேச மாட்டார்ல, அவரை கேட்டா எப்படி பதில்? இருங்க, நாங்க பண்றது சொல்லலாமா? சூப்பர் சார். பாத்தீங்களா? நாங்க பண்றது சொல்லலாமான்னா ஏத்துக்கிறாங்க.
நாங்க அதாவது லஞ்சம் வாங்கணும், திருடணும், ஏமாத்தணும் அப்படின்றதெல்லாம் ஒத்துக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க பாரு, நாங்க பண்ணது சொல்லலாமா? சபையில தைரியமா சொல்லக்கூடிய அந்த துணிச்சல் உங்ககிட்ட ஏன் சார் இல்ல? என்ன அவங்கதான் நீங்க ஏதோ சொல்ல வரீங்க, ஏதோ சொல்ல வராங்க. லஞ்சம் அப்ப அவங்க வாங்கினா பைத்தியம்ன்றீங்களா? அததான் நீங்க சொல்ல அவங்க வரீங்க. லூசுன்றீங்களா? ஏதோ சொல்ல வராங்கன்னா என்னங்க அர்த்தம்? அவங்க ஏதோ சொல்ல வரல சார். நான் ஒத்துக்கிறேன் இந்த சபையிலன்னு சொல்ல வந்தாங்க. ஏதோன்றீங்க நீங்க. ஏதோன்னு எப்படி சார் யூகிப்பீங்க? நான் கேக்குறேன் சார். ஒருத்தர் வாயில இருந்து வரதுக்கு முன்னாடி சரிங்க சார், அப்ப அவங்க லஞ்சம் வாங்கினாங்க, ஊழல் செஞ்சாங்க, அததான் சொல்ல வராங்க. நீங்க எப்படி யோகிச்சீங்க? அவங்க பண்ணது எங்களுக்கு தெரியுமே, அதனாலதான் நான் சொன்னேன். ஒரு இதுல கட்சியில இருக்கிற எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அப்ப நீங்க வாங்குறீங்களா? நீங்க வாங்குறீங்களா? ஏன் சார் திருப்பி சிரிச்சிடலாம் மறுப்பாதீங்க. வாங்குறீங்களா? நீங்க வாங்குறீங்களா இல்லையா? வாங்குறோம் சார், மக்கள்கிட்ட அன்பா வாங்குறோம். வாங்குறீங்க, மக்கள்கிட்ட அன்பா வாங்குறோம், நல்ல சமாளிக்கிறாங்க, நல்ல வாக்குகளை வாங்குறோம், பெருவாரியான வாக்குகளை வெற்றி பெறத்துக்கு உண்டான ஆயத்தத்தை. அருமையான விஷயம் அவர் சொன்னாரு. வாக்குகளை வாங்குறோம், வாக்குறுதி கொடுப்பதில்லை என்றார். வாக்குகளை வாங்குறாங்களா நம்ம கிட்ட இருந்து? வாக்குறுதி கொடுக்காமயே ஏமாத்திட்டு இருக்காங்க. அவரு வாயிலே சொன்னீங்க. கொடுக்காம எப்படி வாக்குகளை பெற முடியுமா? இன்றைய காலகட்டத்துல கம்ப்யூட்டர் உலகத்துல போன்ல சார் இப்ப பேசி அடுத்த செகண்ட்ல போன்ல வந்துருது சார். வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க. எவ்வளவு வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றவா இல்லையே தவிர வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அவரே சொல்றாரு வாக்குறுதி கொடுத்தோம் ஆனா நிறைவேற்றலன்னு ஒத்துக்கிறீங்க. 100% வாக்குறுதிகளை கொடுத்தோம், 85% வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்கோம் சார். 85% நிறைவேற்றிட்டீங்க. அது மேலோங்கிய இது என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க சார்? அது மக்களுக்கு தெரியும் சார். அதுதான் பார்த்து கொண்டிருக்கும் மக்களுக்கு தெரியும் சார். ஒவ்வொரு அடித்தட்டு மக்களும் எங்களுடைய ஆட்சியில பயன்பெற்றதை பலனடைந்ததை அவங்களுக்கு தெரியும் சார். சார் உங்க கட்சியுடைய கொள்கை சொல்லுங்க சார். ஓகே, இதுதானே உங்க கொள்கை. மக்களுக்கு எவ்வளவு பேருக்கு இந்த கொள்கை தெரியும்? உங்க கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு போனீங்களா சார்? இலவசத்தை கொண்டு போனீங்க சார், சலுகையை கொண்டு போனீங்க, மக்களை ஏமாத்த வாக்குறுதியை கொண்டு போனீங்க. உங்க கொள்கையை கொண்டு போனீங்களா? மக்களுக்காக தானே சார் வகுக்கப்பட்டது கொள்கை. அப்ப அந்த கொள்கையை கொண்டு போயிருந்தா கட்சிக்காரருக்காகவா, தலைவருக்காகவா, உறுப்பினருக்காகவா, யாருக்காக கொள்கை? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியா இல்லையா அது மட்டும் சொல்லுங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சார். நாங்க புரியாத மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி. நீங்கள் மக்களை வாக்குகளிக்கும் மக்களை நீங்க அவமானப்படுத்துறீங்க. ஆமா, உண்மையதான். உங்களை அவமானப்படுத்துறீங்க. அவங்க கொள்கையை நமக்கு தெரியாம வச்சிருக்காங்களே, எவ்வளவு பெரிய அவமானம் இது. நமக்கு ஓட்டு போற நமக்கு இவங்க என்ன பண்ண போறாங்க? கடமை ஆற்றிய மக்களை நீங்கள் கொச்சையாக பேசுகிறீர்கள். வன்மையா கண்டிக்கிறேன் சார். நீங்க இப்படிதான் பேசிட்டு இருப்பீங்க. இங்க இல்ல எங்கேயுமே. உங்களுடைய கட்சியுடைய கொள்கையை முதல்ல அடித்தட்டு மக்கள் கொண்டு போகணுமா இல்லையா? போயாச்சு சார், எல்லாருக்கும் தெரியும். போயிடுச்சுன்னா நானும் சொல்றேன். இல்ல எங்கேயும் போயிடுச்சு, மக்கள் மனசுல போயிடுச்சு சார், பதிஞ்சிருச்சு. மறுபடியும் நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார். இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, இதற்கு முன்னாடி கொள்கையின் அடிப்படையில் தொடங்கப்பட்ட கட்சி அனைத்து கட்சியுமே இப்ப புதுசா இளைஞர்கள் 18 வயசுல வராங்க. அவன் எதை பிடிச்ச கட்சிக்கு வரான்ற? தலைவர் பிடிச்சு வரானா, கொள்கை பிடிச்சு வரானா, இல்ல எந்த அடிப்படையில வந்து சேர்றா? இல்ல நீங்க ஒரு வீட்டுல சராசரியா ஒரு 5 வாக்காளர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அதுல 3 பேர் அப்பா அம்மா ஒரு தாத்தாவோ பாட்டி யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அப்ப தன்னுடைய மகனோ மகளோ படிப்படியா வளரும் போது எங்க அப்பா இவருக்கு வாக்களிக்கிறாரு, அப்ப இவர் யாரு? எங்க அப்பா என்பவர் சும்மா இருக்க மாட்டாரு. டே இவரால தாண்டா இது நடந்தது, அவங்க ஆட்சியில தாண்டா இது வந்தது, இது ஒண்ணு ஒண்ணா சொல்லி சொல்லி மக்கள் பிள்ளைகள்லாம் இப்ப தெளிவா இருக்காங்க சார். பெற்றோர்களை பார்த்து நீங்க என்ன கேட்க வரீங்க? பெற்றோர்களுக்கு தான் சொல்றாங்க, நீ சொல்லலையான்னு கேட்க வரீங்க. இல்ல சார், எப்படி தெரியும்? அப்படி சொல்ல, வம்சா வழியாக ஓட்டை மாற்ற வேண்டும் எண்ணத்துல நீங்க சொல்றீங்க. அவன் தனிப்பட்ட ஒரு மனிதன் சிந்தித்து இந்த நாட்டுக்கு என்ன தேவை, யாருடைய கொள்கை என்ன அவன் தெரிஞ்சுக்காம அம்மா அப்பா சொன்னதை கேட்டு ஓட்டு போடுற அளவுக்கு ஒரு நிலைமையை கொண்டு வரணும் பாக்குறீங்க. இதுவே தப்பு. எல்லா அப்பா அம்மாவும் சரியா வளர்க்கல. ஒரு பெற்றோர்கள் நல்லது சொல்லுவாங்களா கெட்டது சொல்லுவாங்களா? ஏன் சார், பெற்றோர் கொள்கையை சொல்லுவாங்க, நல்லது சொல்லுவாங்க சார். ஆனா எந்த வீட்லயுமே அரசியல் பேசு, அரசியல் கத்துக்கோ, அரசியல் எந்த ஊர்ல சார் சொல்றாங்க? ஒவ்வொரு வீட்லயும் கதவு தட்டி பார்க்க போறது இல்ல சார். அதனாலதான் உங்களுக்கு ஏமாத்துறதுக்கு ஈஸியா இருக்கு. அதுதான் கதவு தட்டினா அப்ப உண்மை வரும். இதான் இப்போ இவங்க 2 பேரும் உட்கார்ந்ததால நீங்களே உங்க கட்சி பத்தி சிறப்பா பேசிட்டு நினைக்கிறேன். அவங்களும் அவங்க கருத்தை வைக்கணும். அவங்க சொல்லணும்ல, அவங்க அதுக்கு தானே வந்திருக்காங்க. சொல்லுங்கண்ணே. சொல்றேன், சொல்லுங்க. உங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு உங்க நிலைப்பாடு என்ன? கூட்டணி ஆட்சியா, தனி பெரும்பான்மை ஆட்சியா அமைக்க போறீங்களா? கூட்டணி எதன் அடிப்படையில் வைக்க போறீங்க நீங்க? இது எனக்கு தெரியாது சார், எங்க தலைவர் தான் சார் முடிவு எடுப்பாரு. பாத்துங்க, அவரு தலைமையை இப்ப இப்படிதான் சார். அப்பா பிள்ளைக்கு சொல்லுவாங்கன்ற தலைவரை இவருக்கு சொல்லியே.
யார் கூட கூட்டு வைக்க போறோம், எதை அடிப்படையில் வைக்க போறோம், சீட்டின் அடிப்படையிலையா, கொள்கை அடிப்படையிலையா, எதை வச்சு நம்ம கூட்டு ஒரு தொண்டருக்கே தெரியலையே. அதான் அவங்க தலைவர் யார் சார்? பாருங்க, தலைவத்துல அவமானப்படுத்தக்கூடாது. நீங்க அவங்க தலைவர் அது அவமானப்படுத்தக்கூடாது சார். யார் வேணா அவங்க தலைமையா இருக்கட்டும் சார். நீங்க உங்களுக்கு ஆவலன்றதுக்காக அவர் தலைவர் எல்லாம் கேள்வி அவர் திருப்பி கேட்டா தாங்குவீங்களா? அது தவறான ஒரு சார். அது உண்மையில மிகப்பெரிய தவறு. நீங்க இது மாதிரி எல்லாம் பேசாதீங்க. உங்க கட்சி எவ்வளவு இடத்துல நேரடி மோதல் வச்சிருக்கீங்க இவங்க கட்சியோடவோ, அல்லது நீங்க தனிப்பட்டு எத்தனை இடத்துல நீங்க நிக்க போறீங்க? நாங்க எல்லா இடத்துலயும் போட்டிடுவோம் சார், தனித்து. தனித்து போட்டி இருக்கிற தில்லும் அந்த தைரியமும் உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு இருக்கானா? இல்ல, கூட்டணியை நம்பிதான் போறீங்க. தனித்து போட்டி அப்படின்றது தைரியமா நிக்கிறேன் அப்படின்றாங்க. ஆனா அவங்க சொன்னதுல ஒரு விஷயம் பார்க்கணும். தனித்து போட்டின்னு சொல்லிட்டு நிதியை திரட்டுறாங்களே தவிர எந்த பதவிக்கு வரல. அன்று பல தலைவர்கள் சொன்னது, நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரம் கையில் இருக்க வேண்டும், கையில் இருந்தாதான் செய்ய முடியும். இந்த தாரக மந்திரத்தை நீங்க விட்டுறீங்க, வீம்புக்கு போய் எல்லா தொகுதியிலும் நிக்கிறீங்க, தோத்துறீங்க. கேட்டா நான் விடாமுயற்சியா இருப்பேன், நான் யாரு கூடயும் வச்சுக்க மாட்டேன் கூட்டணி, அது ஊழல், இது திருட்டு, இது ஏமாத்துன்னு சொல்றீங்க. ஊழல், திருட்டு, ஏமாத்து ரைட்டு. நீங்க தனிப்பெருமையா வந்து உங்க கொள்கை நல்லா இருந்தா ஏத்துன்னு இருப்பாங்க. ஏன் ஏத்துக்கல? உங்களை ஏன் மக்கள் ஏத்துக்கல? அப்படின்னும் போது உங்களை புறக்கணிக்கப்படுகிறார்கள். உங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் சரியில்லை, உங்கள் சித்தாந்தம் சரியில்லை அப்படின்றத இதுல தெளிவா தெரியுது. சும்மா போட்டிடுறோம் சொல்லாது. அதுக்கு இவங்களே மேலு. ஐயா சொன்ன மாதிரி நாங்க போட்டிடுறோம், நாங்க ஜெயிக்கிறோம், மக்களுக்கு செய்யறதுக்கு துணிஞ்சு இறங்குறோம். சரியோ தவறோ இப்ப சொல்ற 85% நிறைவேற்றிட்டோம், நாங்க செஞ்சிருக்கோம் அப்படின்லாம் சொல்ற துணிச்சல் உங்களுக்கு இல்லாத காரணம் ஒரு சீட்டு கூட வரல. ஏன் ஒரு சீட்டு வரல? இப்படியே தான் எல்லா வருஷமும் பண்ணிக்கோங்க. இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தலைமை இருக்கும், தலைமை சொல்றதை கேட்டே பண்ணாங்கன்னா இவங்க சொந்த அறிவு எப்ப யூஸ் பண்ண போறாங்க? 1% கூட அறிவு யூஸ் பண்ண மாட்டாங்க. அங்க சொல்றது இப்பவே நம்ம கேட்டதுக்கு என்ன சொன்னாரு? தலைமை முடிவு செய்யும். அப்ப நீ யாரு கூட கூட்டணி வச்சா நாளைக்கு காலைல வந்து பேசுவேன், அவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்ட்டு. உங்க கூட கூட்டணி வச்சவங்க நல்லவங்க, கூட்டணினா கெட்டவங்க சொல்லுவேன். அப்ப தலைவருடைய பேச்சு மட்டுமே கேட்டு வருகின்ற இந்த கட்சி எப்படி உருப்படும்? இவங்க நம்பி மக்கள் எப்படி உருப்படுவாங்க? எங்க செயல்பட முடியும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கு. ஆனால் நீங்கள் இந்த மமதையில் இருவரும் இப்படி இருப்பதால் நாங்க என்ன வேணா பண்ணுவோம், நாங்க என்ன வேணா செய்வோம், எங்களை கேட்க ஆள் இல்லைன்ற தாந்தோணித்தனமாக செயல்படுவது சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு மிக அழகாக தெளிவாக உங்களுடைய 3 பேர் கருத்தையும் மக்களிடையே வச்சிருந்தீங்க. நல்ல கருத்து சொன்னீங்க, நல்லா பேசுனீங்க, சண்டை போடாம பேசுனீங்க, அன்பா பேசுனீங்க. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அடுத்த வாரம் வேற நிகழ்ச்சியில் சந்திப்போம்.